ஆமா, ஒரு விட்னஸ் இவர் போட்டுட்டாரு. சோ இன்னொரு விட்னஸ் நீங்க போட்டுருங்களேன். அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் உங்க பிளஸிங்ஸ் தாங்க. கண்டிப்பா. நான் அக்காக்கு போன் பண்றேன். என்னை காப்பாத்தவங்க கண்டிப்பா வருவாங்க. Congratulations. You too. Thank you. நல்லா இருக்கண்ணா. அப்படியே என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இன்னில இருந்து நாங்களும் உங்க பிரேம் மாதிரி தான்மா. All the best பா. சித்தார்த்த ரூமை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். இங்க பாருங்கப்பா, கான்ட்ராக்ட்லயும் சைன் பண்ணியாச்சு, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. உன்னோட பார்ட்னர்ஸ்க்கு ஸ்வீட் கொடுப்பா. கண்டிப்பா நானே உங்களுக்கு ஸ்வீட்ஸ் தரேன். சித்தார்த் கண்ணா, ஏன்பா அங்க நிக்கிற? இங்க வா. ரோஹிணி போன் பண்றா. சித்தார்த், ரோஹிணி ஏன் கீழே வரல? ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்காளா என்ன? நான் அவளை காலையில இருந்தே பார்க்கல. சரி, ஓகே. இப்போ எல்லா ஃபார்மாலிட்டிஸும் கரெக்டா முடிஞ்சிருச்சு. நாங்க இப்ப கிளம்பலாமா? வாங்க, உங்களை வெளியே விட்டு. ஓகே ஓகே சார், பாய். வராங்க. ரொம்ப நன்றிம்மா. அக்கா, நீங்க எங்கே இருங்க, நான் ரோஹிணியை பார்த்துட்டு வரேன். ரோஹிணி, Thank you, Mr. Sridhar. Thank you so much. My pleasure. Thank you, Mr. Joseph. Thank you, Mr. Prem. See you. வேலை முடிஞ்சது. வேலை இன்னும் முழுசா எங்க முடிஞ்சது? வேலை இன்னும் கூட பாக்கி இருக்கு. 12 மணி நேரம் முடியறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் பாக்கி இருக்கு. அதனால இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம வேலை முடியும். அதுவும் பிரேமும் சீமாவோட கண்ணெதிரில்.
பரத்வாஜ் குடும்பத்தை ஆட்டி படைக்க போற உண்மையான சந்தோஷம் இனிமேதான் கிடைக்கும். ரோஹிணி, இதெல்லாம் யார் பண்ணது? இப்போ இப்போ மாமா அப்பாக்கு யார் கீழே வந்திருக்காங்களோ அவங்கள நம்ம தடுத்தாகணும். தடுக்கணும்னா எதுக்கு எனக்கு புரியல. ஏன்னா ஏன்னா அவங்க நம்ம உன்னால எப்படி அவங்கள தடுத்து நிறுத்த முடியும்? ஏன்னா இப்பதான் அவங்கள வெளியே அனுப்பி வச்சுட்டு வர்றேன். மாயா, சித்தார்த், ரோஹிணியை விட்டுருங்க. அம்மா தாயி, ரோஹிணிக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. ரோஹிணியை விடுங்க ப்ளீஸ். ரோஹிணி, சித்தார்த் ப்ளீஸ் ரோஹிணியை விட்டுருங்க. நான் யாரோட பேச்சையும் கேட்க விரும்பல. சித்தார்த், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ரோகிணி உன்னோட மனைவி. சித்தார்த், நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? சித்தார்த், சொன்னா கேளுப்பா. நீ என்ன சொல்றியோ அதுபடிதான் நடக்கும். ப்ளீஸ் ரோகிணியை விட்டு. சித்தார்த், நான் சொல்றது முன்னாடி வராத. வந்தீனா இவளை நான் ஒரே அடியா மேல அனுப்பி வச்சிடுவேன். அங்கேயே நில்லு. நான் சொன்னது உங்களுக்கு கேட்கலையா? சித்தார்த், அவளை சித்தார்த் ப்ளீஸ், நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ரோகிணி விட்டுங்க. சித்தார்த்துக்குன்னா நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அவ உன் மேல உயிரியா வச்சிருக்கா. அவ உன்னுடைய மனைவி. என் பேரு சித்தார்த் இல்ல, ஆரியம். ஆரியா, எனக்கு யாரும் பொண்டாட்டி இல்ல. நான் யாரோட புருஷனும் இல்ல. வேண்டாம். யாரும் சித்தார்த்துக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி எதுவும் செய்யாதீங்க. ஏன்னா இவர சுய நினைவுல இல்ல. சொல்லு ஆரியன். மாயாவால இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் நம்ம பிளான் தெரிஞ்சு போச்சு. இப்போ பரத்வாஜ் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியட்டும். அப்ப கூட நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா விளையாட்டோட கடைசி கட்டம் இப்ப ஆரம்பமாயிடுச்சு. பிரேம், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ்ல சைன் வாங்கிட்டு போனாங்கல்ல, அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க என்னோட ஆளுங்க. என்ன? அப்புறம் எந்த பேப்பர்ஸ்ல நீங்க சைன் பண்ணீங்களோ அது கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் கிடையாது. அது பரத்வாஜ் குடும்பத்தோட பிசினஸ் அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸோட பேப்பர்ஸ். இல்ல, கடவுளே,
அந்த பேப்பர்ஸ் படி உங்க சொத்துக்கள் எல்லாத்தையுமே என் பேர்ல எழுதி வச்சிட்டீங்க. இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. அப்படி நடக்க கூடாது. என்னோட ஆளுங்க எந்த நேரத்திலையும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு போய் சேர்ந்துருவாங்க. அநேகமா 12 மணிக்கு அவங்க அங்க போய் சேர்ந்துருவாங்க. அப்புறம் ஒரு தடவை அந்த பேப்பர்ஸ்ல சட்டத்தோட சீல் விழுந்துருச்சுன்னா எல்லாமே எனக்கு சொந்தமாயிடும். இல்ல. அப்புறம் பிரேம், சீக்கிரமா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு கிளம்பு. அந்த பேப்பர்ஸை கிழிச்சு ஏறிறதுக்கு உனக்கு 20 நிமிஷம் மட்டும்தான் இருக்கு. நீங்க கபீரோட பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீங்க. நாளைக்கு செய்ய வேண்டியதை இன்னைக்கே செய்யுங்க, இன்னைக்கு செய்ய வேண்டியதை இப்பவே செய்யுங்க. அடுத்த நிமிஷம் எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதனால நேரத்தை வீணடிக்காத பிரேம், ஓடு. ஆரியன், முதல்ல உன்னோட பிரேம் தம்பிய இங்க இருந்து போக விடு. அவன் கிளம்பி 10 நிமிஷத்துக்கு அப்புறமா சீமாவை போக விடு. புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து முயற்சி பண்ணாங்கன்னா விளையாட்டு இன்னும் சுவாரஸ்யமாயிடும். அப்ப நான் கிளம்புறேன் பெரியமா. அப்புறம் ஆரியன், ஒருவேளை இவங்க 2 பேரை தவிர வேற யாராவது போக முயற்சி பண்ணாங்கன்னா ரோஹிணியோட தலைய 2 துண்டாக்கிடு. இல்ல. என்ன இது இப்படி எல்லாம் நடக்குது? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பிரேம், பிரேம், நீயும் சீமாவும் சீக்கிரமா போங்க. நாங்க இங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பிரேம், நீங்க அமைதியா இருங்க ப்ளீஸ். ரோகிணி, நீ கவலைப்படாதம்மா. அந்த அம்மன் மேல நீ நம்பிக்கை வை, எதுவுமே ஆகாது. அந்த ராய் பகதூர் நமக்கு எதிராக எந்த கெடுதலும் செய்ய முடியாது. நான் தப்பா எதுவும் நடக்க விட மாட்டேன். எப்படியாவது அந்த பேப்பர்ஸ் நான் திரும்ப கொண்டு வந்தே தீருவேன். நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. ப்ராப்பர்ட்டியோட பேப்பர்ஸ் திரும்ப அடையிறது ரொம்ப அவசியமானது. சீக்கிரம் போங்க. வா. நில்லு சீமா. வேண்டாம், ரோஹிணி ஒன்னும் பண்ணிடாத. ராய் பகதூர் சார் என்ன சொன்னார்னு நீங்க சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். முதல்ல பிரேம் போகணும், அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு சீமா. அவர் என்ன சொன்னாரோ அப்படியே தான் செய்யணும். இல்லனா அக்கா போங்க. என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க 2 பேரும் கிளம்புங்க. சீமா சொல்றதுக்கு இங்கே நான் முதல்ல கிளம்புறேன். ஏற்கனவே டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த நேரத்துல டிராபிக் ஜாம் வேற. சித்தார்த் சுயநினைவுக்கு வாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க குடும்பத்தை நீங்க அழிக்க பாக்குறீங்களா? நாங்க எல்லாரும் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. இப்போ அந்த ராய் பகதூர் மாயாவோட நாகமணியால உங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு, புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நீங்க யாரோட உயிரை எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ
அவ உங்க மனைவி சித்தார்த், உங்களோட சரி பாதி. சீமா சொல்றது சரிதான் சித்தார்த். நீ உன் குடும்பத்தோட எதிரிகளுக்கு துணை போய் ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க சித்தார்த். சித்தார்த் கண்ணா, நீ ஏன்பா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? சீமாவை சீக்கிரமா போக விட. என்னால சீமாவை போக விட முடியாது. சித்தார்த், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. ரோகிணிக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதுனால உன்னால எதையும் சாதிக்க முடியாது. உங்க எல்லாருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் பேரு சித்தார்த் இல்ல, நான் ஆரியன். ராய் பகதூர் ராஜ்வீர் சிங்கோட அடிமை. அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். அவருக்கு எதிரா ஏதாவது பண்ணீங்கன்னா நான் அவங்களோட உயிரை எடுத்துருவேன். இல்ல, அம்மா தாயே, சித்தார்த் இப்ப பெரிய தப்பு பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ரோகிணிய நீங்க தாம்மா காப்பாத்தணும். காப்பாத்துங்க தாயே. அம்மா தாயே, இது வரைக்கும் நாங்க எல்லாருமா சேர்ந்து எங்க குடும்பத்தோட எதிரிங்க கிட்ட போராடிக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அந்த ராஜ்வீர் எங்க பையனையே எங்களுக்கு எதிரா நிக்க வச்சுட்டான். நான் சொல்ல வர்றது என்னன்னா, எங்களால அவனுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியாது, அவன் கூட போராடவும் முடியாது. எங்க குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது உங்களோட பொறுப்பு தாம்மா தாயே. காப்பாத்துங்கம்மா. மாயா, சீமா, சித்தார்த், என் கண்ணை பாருங்க, நல்லா பாருங்க. கருத்த வானில் தான் வெள்ளி நிலவு அருமை, கருங்கூந்தல் தான் தரும் முகத்திற்கு பொலிவை. இத்தகைய ஆழமான கருமை நிறம் தருவதோ அசல் ஆம்லாவின் போஷாக்கு. மேலும் அசல் ஆம்லாவின் போஷாக்கு தருவதோ டாபர் ஆம்லா நெல்லி. டாபர் ஆம்லா நெல்லி வெறும் கருமை அல்ல, மிக அதிக கருமை. என்னோட மனசுல பிரார்த்தனை எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும் எனக்காக. சொல்லு, என்ன செய்யணும்னு நினைக்கிற? வசியம் பண்ண போறியா? உன்னால முடியாது. ஏன்னா என் முதலாளி எனக்கு அப்படிப்பட்ட ஒரு லென்ஸை போட்டிருக்காரு. அதனால நீ என்ன முயற்சி பண்ணாலும் என்ன வசியம் பண்ண முடியாது. ராய் பகதூருக்கு தெரியும் என்னோட நாகமணி என்கிட்ட இல்லைனாலும் வசிய சக்தியை என்னால பயன்படுத்த முடியும்னு. அதனாலதான் அவர் சித்தார்த்துக்கு லென்ஸ் போட்டு அனுப்பியிருக்காரு. இப்போ நான் என்ன பண்றது? நானே விருப்பப்பட்டாலும் பிரேமம்மாக்கு உதவி பண்ண முடியாது.